நாம இன்டர்நெட்ல பண்ற ஒரு சின்ன கிளிக் இல்ல ஒரு ஷேர் அது நம்ம வாழ்க்கை முழுக்க ஒரு அழியாத தட மாதிரி எப்படி நம்ம கூடவே வரும்னு தெரியுமா? அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க, இந்த கேள்வியிலிருந்தே ஆரம்பிக்கலாம். உங்க வாட்ஸ்அப்க்கு திடீர்னு இப்படி ஒரு மெசேஜ் வருதுன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு மட்டும் 1 ஜிபி டேட்டா ஃப்ரீ. பார்க்க நல்லா தானே இருக்கு. நம்ம பலரும் யோசிக்காம கிளிக் பண்ணிருவோம் இல்லையா? ஆமா, இப்படி ஒரு சூழ்நிலையில தான் நம்ம கதையே ஆரம்பிக்குது. இது அனுவோட கதை. அனு ஒரு ஸ்டூடெண்ட். அவளோட கிளாஸ் குரூப்ல ஒரு மெசேஜ் வருது. பார்த்த உடனே அவளுக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. ஆனா அந்த சின்ன ஆசைக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆபத்து ஒளிஞ்சிருக்குன்னு அவளுக்கு அப்போ தெரியல. அனுவோட மனநிலைய நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. கரெக்டா டேட்டா தீர்ந்து போற நேரத்துல இப்படி ஒரு ஆஃபர் வந்தா யாரு தான் வேணான்னு சொல்லுவா? அந்த சின்ன ஆசை தான் அவள ஒரு நிமிஷம் கூட யோசிக்க விடல. இங்க தான் கதையில ஒரு ட்விஸ்ட். அனுவோட ஃப்ரெண்ட் கவி அவள வார்ன் பண்றா. ஆனா அனு என்ன நினைக்கிறா? ச்சே, ஒரே ஒரு கிளிக்கு தானே, என்ன ஆகிட போகுது அப்படின்னு ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறா. ஆனா அந்த ஒரு கிளிக் அவ வாழ்க்கைய மாத்த போகுதுன்னு அவளுக்கு தெரியல. சரி, இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். இந்த 3 ஸ்டெப் ரூல். தெரியாத நம்பர்ல இருந்து ஒரு லிங்க் வருதா? முதல்ல நிதானமா இருங்க. ஸ்டாப். ரெண்டாவது, யோசிங்க. எதுக்கு இந்த மெசேஜ் வந்திருக்கு? உடனே பண்ணுங்க. இன்னைக்கு மட்டும்தான் ஆஃபர் அப்படின்னு அவசரப்படுத்துற மாதிரி வார்த்தைகள் இருந்தாலே அது ஒரு ரெட் ஃபிளாக். கடைசியா செக் பண்ணுங்க. இது உண்மையா பொய்யான ஒரு தடவை செக் பண்ணிட்டு அப்புறம் முடிவு பண்ணுங்க. அனு அந்த லிங்கை கிளிக் பண்ண போற அந்த நொடியில அவளோட மென்டரான இலா அக்கா வராங்க. இந்த சம்பவம் பிரைவசி, அதாவது நம்மளோட தனிப்பட்ட தகவல்களை பாதுகாக்கிறது எவ்வளவு முக்கியம்னு பேசுறதுக்கு ஒரு கரெக்டான டைமா அமையுது. இப்ப பாருங்க, அனு கிளிக் பண்ணியிருந்தா அந்த லிங்க் அவளை எங்க கூட்டிட்டு போயிருக்கோன்னு. இது ஒரு ஃபேக் லாகின் பேஜ். ஃப்ரீ ரீசார்ஜ்னு ஆசைய காட்டி நம்மளோட முக்கியமான பர்சனல் டீடைல்ஸ் எல்லாத்தையும் திருடுறதுக்காகவே இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. இலாக்கா சொல்றது ரொம்பவே தெளிவா இருக்கு இல்லையா? பிரைவசினா என்ன? நம்மள யாருன்னு அடையாளம் காட்டுற, நம்மள கண்டுபிடிக்கிற, ஏன் நம்மளை ஏமாத்துறதுக்கு கூட யூஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு டேட்டாவும் பர்சனல் இன்ஃபர்மேஷன் தான். அதனால தான் இதையெல்லாம் நாம ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். இப்ப ஸ்கிரீன்ல சில விஷயங்கள் தெரியுதா? இதுல எதெல்லாம் பர்சனல் இன்ஃபர்மேஷன், அதாவது தனிப்பட்ட தகவல்னு நீங்க நினைக்கிறீங்க? சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். யோசிச்சிட்டீங்களா? இதோ பதில்கள். உங்க ஃபோன் நம்பர், வீட்டு அட்ரஸ், ஏன் உங்க ஸ்கூல் பேட்ச் தெரியற மாதிரி ஒரு போட்டோ போட்டா கூட அது பர்சனல் இன்ஃபர்மேஷன் தான். இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் ஆன்லைன்ல ஷேர் பண்ணும்போது நாம ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப நாம ஒரு முக்கியமான கான்செப்டுக்கு வர்றோம். அதுதான் டிஜிட்டல் ஃபுட்பிரிண்ட். அதாவது நாம இன்டர்நெட்ல என்ன செஞ்சாலும் சரி, அது ஒரு தடம் மாதிரி பதிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு தடவை பதிவான இந்த தடத்தை நம்மால முழுசா அழிக்கவே முடியாது. அதுதான் இதுல இருக்கிற பெரிய சிக்கல். அனு பண்ண அந்த சின்ன தப்பு வெறும் டேட்டா திருட்டுங்கிற பிரச்சனையோட நிக்கல. அது அவளோட பர்சனல் லைஃபையே பாதிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா மாறுது. அதுக்கு பேரு தான் சைபர் புல்லியிங். கவிக்கிட்ட இருந்து வர்ற இந்த மெசேஜ் அனுவுக்கு எவ்வளோ பெரிய ஷாக்கா இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவ போட்டோவை எடுத்து எடிட் பண்ணி ஒரு மீம் மாதிரி அவளோட கிளாஸ், டியூஷன் குரூப்ல எல்லாம் பரப்பி விட்டுருக்காங்க. இதுதான் சைபர் புல்லிங்கோட கொடூரமான முகம். அப்ப சைபர் புல்லியிங்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இன்டர்நெட்டையோ இல்ல போனையோ யூஸ் பண்ணி ஒருத்தரை வேணும்னே அசிங்கப்படுத்துறது, மிரட்டுறது, அவங்கள பத்தி பொய் சொல்றது, இதெல்லாம் தான் சைபர் புல்லிங். சரி, ஒருவேளை இப்படி ஒரு பிரச்சனை நமக்கு வந்துட்டா என்ன பண்றது? பயந்து போய் ஒதுங்கி இருக்கிறது ஒரு தீர்வு கிடையாது. அதுக்கு பதிலா சரியான நடவடிக்கைகளை எடுக்கணும். அது என்னென்ன ஸ்டெப்ஸ்னு இப்ப பார்க்கலாம். இந்த 5 ஸ்டெப்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா கவனிங்க. 1, அவங்களுக்கு எந்த பதிலும் கொடுக்காதீங்க. ரிப்ளை பண்ணா பிரச்சனைய நாமளே வளர்க்குற மாதிரி. 2, எல்லாத்துக்கும் ஆதாரம் வேணும். அதனால எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. 3, உடனே அவங்கள பிளாக் பண்ணுங்க. அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல ரிப்போர்ட்டும் பண்ணுங்க. 4, இத பத்தி தனியா கவலைப்படாதீங்க. அப்பா, அம்மா, டீச்சர் மாதிரி நம்பகமான பெரியவங்க கிட்ட சொல்லுங்க. 5, மிரட்டல் ரொம்ப சீரியஸா இருந்தா கொஞ்சம் கூட யோசிக்காம உடனடியா உதவி கேளுங்க. இலங்கையில இருக்கிறவங்களுக்கு இந்த ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்ப்ளைண்ட் பண்றது பயம் கிடையாது. அது நம்ம பாதுகாப்பிற்காக நாம எடுக்கிற ஒரு முக்கியமான படி. பிரச்சனை வந்த பிறகு அதை சரி பண்றதை விட வராம பாத்துக்கிறதான் புத்திசாலித்தனம் இல்லையா? அதுக்கு சில கோல்டன் ரூல்ஸ் இருக்கு. அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். நம்மள ஆன்லைன்ல பாதுகாத்துக்க இந்த 4 ரூல்ஸ் ரொம்ப முக்கியம். முதல்ல, உங்க பாஸ்வேர்டை ரொம்ப ஸ்ட்ராங்கா, யாரும் யூகிக்க முடியாத மாதிரி வைங்க. 2வது, உங்க போனுக்கு வர ஓடிபியை யார்கிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. அவங்க பேங்க்ல இருந்து பேசுறோன்னு சொன்னா கூட நம்பாதீங்க. 3வது, ஃப்ரீ, அர்ஜென்ட், பரிசு இந்த மாதிரி வார்த்தைகள் இருக்கிற லிங்குகளை எப்பவும் ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணுங்க. 4வது, உங்க சோஷியல் மீடியா அக்கவுண்ட்டை பிரைவேட்ல வைங்க. தேவையில்லாம லொகேஷனை ஆன் பண்ணாதீங்க. 5வது, ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ரூல்,
அதுதான் டிஜிட்டல் எத்திக்ஸ், அதாவது ஆன்லைன்ல நல்லபடியா நடந்துக்கிறது. ஒரு மெசேஜை ஃபார்வர்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் யோசிங்க. இது உண்மையா, இதனால யாருக்காவது மனசு கஷ்டப்படுமா அப்படின்னு யோசிக்கிறது நம்மளோட கடமை. இந்த கசப்பான அனுபவத்துக்கு அப்புறம் அணுவுக்கு ஒரு பெரிய பாடம் கிடைச்சது. அவ இப்ப மாறிட்டா. அவ கத்துக்கிட்ட விஷயத்த இப்ப நம்மகிட்டயே சொல்றா. கேளுங்க. அணுவோட இந்த வார்த்தைகளை கேளுங்க. இன்டர்நெட் ஒரு பெரிய சக்தி. நாம கொஞ்சம் அசால்ட்டா இருந்தா கூட அது ஒரு ஆயுதமா மாறிடும். இனிமே நான் என்னோட பிரைவசியை பாதுகாப்பேன், மத்தவங்களையும் மதிப்பேன், ஏதாவது பிரச்சனைனா தைரியமா உதவி கேட்பேன். இதுதான் அவ கத்துக்கிட்ட பாடம். கடைசியா நாம எல்லாரும் மனசுல வச்சுக்க வேண்டிய ஒரு உறுதிமொழி 3 விஷயம்தான். 1, நம்ம பிரைவசியை நாம தான் பாதுகாக்கணும். 2, ஆன்லைன்ல மத்தவங்கள மதிக்கணும். 3, தப்பான விஷயங்களையோ மோசடிகளையோ பார்த்தா தைரியமா ரிப்போர்ட் பண்ணணும். இந்த 3யும் நாம ஃபாலோ பண்ணா இன்டர்நெட்டை எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பான இடமா நம்மால மாத்த முடியும்.